அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வாஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் அல்லாஹுடைய தூதர் என்ற பொறுப்பிலும் இருந்தும் கூட மக்களிடத்தில் எவ்வளவு சகஜமாக பழகினார்கள், மக்களை எப்படி மதித்தார்கள், மக்களின் உரிமைகளை எப்படி பெற்றுக் கொடுத்தார்கள் என்ற விவரங்களை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், சாத் இப்னு அபி வக்காஸ் என்கிற ஒரு சஹாபி, அவர் குறித்த ஒரு சம்பவம் தான். இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் என்பவர் குறைஷ் குலத்தைச் சேர்ந்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட 10 பேரில் ஒரு ஆள். 10 பேர் அஷரத்துல் முபஷ்ஷராங்கிறாங்கல்ல, சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன 10 நபர்களில் சாத் இப்னு அபி வக்காஸ்னு ஒரு ஆள். பணக்காரர்களில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இவர் ஒரு ஆள். இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஆரம்பத்தில் ரொம்ப ஏழைகள் தான் ஏற்றுக்கிட்டாங்க. வசதி வாய்ப்போடு ஏற்றுக்கொண்டவர் இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள். அவங்க ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போயிட்டு திருப்பி ஹஜ்ஜத்துல் விதாவுக்காக கடைசி ஹஜ்ஜில் மக்காவுக்கு திரும்புகிறார். ரசூல்லாவோட ஹஜ்ஜு செய்வதற்காக மக்காவுக்கு வர்றார். வரும்பொழுது மக்காவில் நோய்வாய்ப்பட்டுறார். மக்காவில் ஒரு ஊர் மக்கா, ஹிஜ்ரத்து பண்ணி மதீனாவுக்கு போயிட்டார். திரும்ப ஹஜ்ஜு செய்வதற்காக ரசூல்லாவோட மதீனாவுக்கு வர்றார். வந்தவுடனே அவர் நோய்வாய்ப்பட்டவுடனே எந்தளவுக்கு நோய்வாய்ப்பட்டார்னா, நம்ம முடிஞ்சிடும், இதோட நம்ம மரணித்து விடுவோம் என்கிற அளவுக்கு அவர் பயந்து போய் என்ன செய்கிறாரு, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் நோய்வாய்ப்பட்டதை தெரிஞ்சு விசாரிக்க போகிறாங்க. விசாரிக்க போனவுடனே அவர் சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு நிறைய பொருளாதார சொத்துலாம் இருக்கிறது, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கிறது, அவ்வளோ சொத்து தேவையில்லை, அதனால் என்னுடைய பொருள்களை நான் தர்மம் செஞ்சிடட்டுமா அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போ அத்த சத்தகுபி சுலுசை மாலி, 3ல் 1 பங்கை மகளுக்கு விட்டுட்டு 3ல் 2 பங்கை நான் தர்மம் செஞ்சிடவா? மொத்த சொத்தை 3 பங்காக வச்சு 1 பங்கை நான் என் மகளுக்காக விட்டுட்டு 3ல் 2 பங்கை ஒரு 66% அளவுக்கு நான் தர்மம் செஞ்சிடணுமா என்று கேட்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா, செய்யக்கூடாது. அப்போ அவர் திருப்பி கேட்குறார், ஃபர்ஸ்ட் சத்ரு, அவர் பாதியை தர்மம் செய்யட்டுமா? பாதியை மகளுக்காக வைத்துக்கொண்டு பாதியை நான் தர்மம் செய்யட்டுமான்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை, அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவர் கேட்குற சுலுசு, அப்போ 3ல் 1 நான் தர்மம் செஞ்சுட்டு 3ல் 2 நான் மகளுக்காக விட்டுட்டுமா? 66% வைத்து விட்டு 33% நான் தர்மம் செய்யட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது சுலுசு கபீரும், 3ல் 1 செய்யலாம், ஆனால் அது கூட அதிகம்தான், அதுக்கு கம்மியாக செய். நீ உன்னுடைய சொத்துக்களை சொந்த பந்தங்களுக்கு தான் கொடுத்துட்டு போகணுமே தவிர எல்லாத்தையும் வாரி வழங்கி பொது காரியத்தை நீ கொடுத்துடக்கூடாது. 3ல் 1 பங்கு கொடுக்கலாம், ஆனால் அது அதிகம், அதை தாண்டிடக்கூடாது என்று சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு உன்னுடைய பிள்ளைகளை கையேந்த விடாமல் செல்வந்தர்களாக விட்டு செல்வது கையேந்தும் நிலையில் விட்டு செல்வதை விட சிறந்தது. உன் பிள்ளைகள் அடுத்தவன்கிட்ட கையேந்திர மாதிரி விட்டுட்டு போகாமல் அவங்க தன்னிறைவாக இருப்பது தான் சிறந்தது என்றும் அவர் சொல்கிறார். அவர் என்ன கேட்குறார், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இங்கே மௌத்தா போயிட்டேன்னு சொன்னால் என்னுடைய ஹிஜ்ரத்துடைய பயன் அழிஞ்சிருமேன்னு அவர் கேட்குறார். மரணத்துடைய பயன் நெருங்கினதுனால சொந்த ஊரில் மௌத்தா போயிட்டேன்னதில்ல, அவர் சொந்த ஊர் மக்கா, மதீனாவிலே இருந்தால் தான் ஹிஜ்ரத்துடைய அவர் விளங்கிட்டார். அப்படி மதீனாவில் இருந்தால் தான் ஹிஜ்ரத்து நன்மை கிடைக்கும், நான் இங்கே மக்காவிலே நான் மரணித்து விட்டால் என்னுடைய ஹிஜ்ரத்து நன்மை இல்லாமல் போயிடுமோ? சொந்த ஊரில் மௌத்தாயிட்டார்ல, திரும்பி அவர் ஊரில் மௌத்தாயிட்டதுனால ஹிஜ்ரத்து செய்யலேன்னு வந்துடுமோ என்று அவர் கேட்குறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ மரணிக்க மாட்டாய், உன்னை கொண்டு நிறைய மக்கள்லாம் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை வருது. அப்போ இதில் சம்பவம் என்னன்னு கேட்டால், பொருளாதாரத்தை நல்ல காரியத்துக்கு செலவு செய்கிறேன்னு சொல்கிறார்.
நல்ல காரியத்துக்கு செலவு செய்கிறேன்னு சொன்னால் செஞ்சுட்டு போ என்று தான் பெரும்பாலும் சொல்வார்கள். அல்லது என்கிட்ட கொடுத்துரு, இஸ்லாமிய அரசாங்கத்தில் கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்வார்கள். ஒரு சங்கம், ஒரு இயக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள், அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், என்ற சொத்து இருக்கிறது, ஒரு பாதியை தர்மம் செய்யலான் இருக்குன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, தந்துருங்க, எங்களுக்கு எழுதி தந்துருங்கன்னு கேட்பார்கள். அப்போ இப்படி தான் எல்லாருடைய தன்மையும் இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் விளங்காமல் சொல்கிறாரு, இவர் 1/3 2 தர்மம் செஞ்சுட்டு பிள்ளைகளுக்கு குறைச்சி விட்டு போகிறேங்கிறார், இது சரியில்லை என்று அவருடைய துன்யாவுடைய நலனை கருத்தில் கொண்டு ஆலோசனை சொல்கிறாங்க. ஒரு ஆலோசனை அல்லாஹ்வுடைய தூதரைங்கிற முறையில் எல்லாத்தையும் ஆன்மீகத்துக்கு தாண்டி அள்ளி கேட்கலாம். நல்ல முடிவு எடுத்த அம்புட்டையும் என்கிட்ட கொடு, நான் நல்ல காரியத்தை பயன்படுத்திக்கிறேன்னு சொன்னால் சரின்றுவாங்க, மறுக்க போகிறது இல்லை. அப்போ பிறர் ஒரு தவறான முடிவை எடுத்து அவங்க சந்ததிகளை தெருவில் விட்டுருவாங்கங்கிற அளவு வந்துச்சுன்னு சொன்னால், அதுலேயும் ஒரு அக்கறையோடு என்ன செய்கிறாங்க, நோய்வாய்ப்பட்ட நிலையில் சொல்வதுலேயும் ஒரு அக்கறையோடு அவருக்கு நல்ல அறிவுரையே சொல்கிறாங்க. மக்கள் நல்லா இருக்கணும், நல்ல முடிவு எடுக்கணும், நமக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டின்னு கெட்ட முடிவு எடுத்துடக்கூடாது என்பதில் அக்கறை செலுத்துகிறாங்க. அதில் இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்களை பற்றி சொன்னதுனால, இவர் சஹாபாக்கள்லே ஒரு ரொம்ப தனித்து நிற்கிற ஒரு சஹாபாக்கள்லேயே பல சஹாபாக்கள் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். உலகத்தில் எந்த ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்காம வாழ்ந்த சஹாபின்னு சொன்னால் சில பேர் தான் தேடுறாங்க. அதில் இவர் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. எந்த அளவுக்கு சஹாபின்னா, இவர் கூஃபாவுக்கு இவர் ஆளுநரை நியமிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு காலத்தில் கூஃபாவுக்கு இவரை கவர்னராக நியமிக்கிறாங்க. ஒரு பொய்யான புகார் வந்த உடனே உமர் அவர் நீக்கிடுறாங்க. அது நீக்கினது அநீதி தான், அது அவருக்கு செஞ்ச ஒரு அநீதி தான். விசாரித்து நிரூபிச்சுட்டு நீக்கணும். நீக்கிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அம்மார் இப்னு யாசிரை நியமித்து விட்டு இவரை பற்றிய குற்றச்சாட்டை விசாரிக்கிறாங்க. ஆட்களை அனுப்பி கூஃபாவுக்கு அனுப்பி குற்றச்சாட்டெல்லாம் பொய்யின்னு வந்துருச்சு. பொய்யின்னு வந்த பிறகு கூட இவர் நியமனம் பண்ணலை. பொய்யின்னு விட்டது, நீக்கினது தான். அதை கூட பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு மதீனாவில் என்ன செய்கிறாரு, மக்களாக வாழ்கிறாரு. ஒரே ஒரு ஆள் பொய்யாக குற்றம் சுமத்தின ஒரு ஆளுக்கு எதிராக மட்டும் கையேந்திரார். இறைவா, இவன் என் மீது பொய்யா பழி சுமத்தி விட்டான், அவ்வளோ பொய், இவன் சொன்னது பொய்யாக இருந்தால் இவனை குருடனாக ஆக்கிரு, கண் தெரியாமல் ஆக்கி, அதிகமான வாழ்நாளை கொடுத்து இவனை ஒரு குருடனாக கண் தெரியாமல் ஆக்கி இவனுக்கு உலகத்தில் சிரமத்தை கூட இல்லான்னு துவா செஞ்சார். அதே மாதிரி யாருக்கு எதிராக துவா செஞ்சாங்களோ அவர் அந்த மாதிரியே கண் தெரியாமல் போய் போகும்போது பொம்பளைங்களாம் உளுந்துருவாராம். இந்த மாதிரியெல்லாம் அவர் இழிவு அடைஞ்சாருங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் என்பவர் இதுக்கு பிறகு உமர் அவர்கள் அந்த தாக்கப்பட்டு மரண வேலையில் இருப்பாங்கல்ல, 6 பேரை நியமிப்பாங்க. இந்த 6 பேரில் ஒரு ஆளை நீ ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்துக்கிறங்கண்டு 6 பேரை நியமிப்பாங்க. அப்போ கூட உமர் என்ன சொல்வார்னு கேட்டால், நீங்கள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் இவரை தேர்ந்தெடுத்தால் மிக சிறப்பு. யார் நீக்கினார் அவரை பற்றி சொல்கிறார். சாதை தேர்ந்தெடுத்தீர்களேயானால் அது சிறப்பு. அவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாத நிலை வந்தால் தேர்ந்தெடுக்கப்படுற அதிகாரி அவரை யூஸ் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவருக்கு ஒரு தவறான நடவடிக்கை எடுத்து உறுத்துது அவருக்கு. உமரில் நானுக்கு இவர் தப்பாக சொல்லி நீக்கிட்டதுனால தான் எனக்கு அடுத்து இவர் தான் ஜனாதிபதியாக வரணும்னு சொல்கிற அளவுக்கு செஞ்சாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் மத்தியில் அலி முஆவியா சண்டையெல்லாம் வருதில்ல, அதோட வெறுத்து போய் ஒதுங்கிட்டார் இவர். இது என்ன ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் ஆயுதம் தூக்குறாங்க என்று சொல்லி வெறுத்து போய் ஒரு தரிசு நிலத்தை ஊருக்கு வெளியில் வாங்கி கொண்டு அங்கே உட்காந்து விவசாயம் செஞ்சு அப்படி எந்த பணியிலும் ஈடுபடலை. இது அவர் பிடிக்கல. அந்த யுத்தங்கள் நினச்சா இல்லையா, ஒட்டக யுத்தம், அந்த மாதிரி சிபின் யுத்தம்லாம் பார்த்து வெறுத்து ஒதுங்கின சகாபாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆள், அப்படி ஒரு நல்ல ஒரு சகாபின்னு வைங்களேன். அப்போ நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டால், இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரத்தை நான் செலவழிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவர் மீது அக்கறை செலுத்துகிறாங்களே இல்லையா, இவருக்கு எது நல்லது, இவர் மூத்தா போயிடுறாரு, இவர் எடுக்கிற முடிவு அவருடைய குடும்பத்தினரை பாதிக்கக்கூடாது என்பதில் அவங்க கவனம் செலுத்துகிற காட்சியை பார்க்குறோம். இதே மாதிரி தவறாக இன்னொரு சஹாபி என்ன செய்வார்னு கேட்டால் இப்படியே கேட்பார். அவர் யாருன்னு கேட்டால் அபூ தல்ஹாங்கிற ஒரு சஹாபி. அது புகாரியில் முதல் சொன்ன ஹதீஸ் புகாரியில் தான் வருகிறது. 6733 சாத் இப்னு அபி வக்காஸுடைய ஹதீஸ் 6733 ஹதீஸில் இருக்கிறது. இன்னொரு அபூ தல்ஹா அவர்களை பற்றி ஒரு செய்தி இருக்கிறது. என்னென்னு கேட்டால், அவர் மதீனாவாசிகள்லேயே பெரிய பணக்காரர் அவர் தான். மதீனாவாசிகள் அன்சார்களில் நல்ல வசதியான ஆள் யாருன்னு கேட்டால் அபூ தல்ஹாங்கிறவர் தான். அவர் ரொம்ப பைருஹான்னு ஒரு தோட்டம் வச்சுருந்தார். அவர் ஒரு தோட்டம் ஒன்று வச்சுருந்தார். அதுக்கு பேர் தோட்டத்துக்கும் பேர் வைப்பாங்க, பைருஹான்றதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. அந்த பைருஹா எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ மஸ்ஜித் நபவி இருக்குல்ல, அதுக்கு நேர் எதிர்த்தாப்பில் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இருக்குல்ல, இந்த சைடு பள்ளிவாசல்னால் ஆப்போசிட் சைடில் அவருடைய இந்த தோட்டம் இருக்குது.
அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு பாருங்கள். மஸ்ஜித் நபவிக்கு கிட்ட ஒரு இடம் கிடைக்கிறாங்க, எவ்வளோ பெரிய பாக்கி அந்த காலத்துலேயும் கூட. அப்போ அதுக்கு நேர் எதிர்த்தாப்பில் இருக்கிறதுனால அந்த இடம் வந்து ரொம்ப மதிப்புமிக்க இடம். அந்த இடத்த வந்து என்ன விலை கொடுத்து வாங்க ரெடியாக இருப்பாங்க யாராக இருந்தாலும். ஏன் அங்கே தங்கி இருந்தால் ரசூல்லா அடிக்கடி பார்க்கலாம், ரசூல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கலாம், தொழுகை சீக்கிரம் ஓடி போயிடலாம், எதிர்த்தாப்பில் தானே ஒரு 8 பள்ளிவாசலுக்கு போயிடலாங்கிறது அவ்வளோ மதிப்புமிக்க ஒரு இடமா இருந்துச்சு. காணத்து முஸ்தக்பிலத்தல் கிப்ல மஸ்ஜிதுக்கு நேர் எதிர்க்க அந்த இடம் இருந்தது. ரசூல்லா கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அங்கே நல்ல சுவையான நீர் சுனை ஒன்று அங்கே இருக்கும். அங்கே போய் தண்ணி வேணும்னு அங்கே போய் குடிச்சிட்டு வருவாங்க. அந்த தோட்டத்தில் போய் பைரகா தோட்டத்தில் போய் ஏத்தாப்புல இருக்குது தண்ணி தேவைன்னு சொன்னால் அங்கே போய் என்ன செய்வாங்க, அந்த தண்ணியை குடிச்சிட்டு வருவாங்க. ஒரு நல்ல சுவையான தண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அந்த மாதிரி இந்த கிணத்துல வந்து நல்ல தண்ணீர் இருக்கிறது. அந்த நேரத்தில் வந்து எல்லாம் ஒரு வசனத்தை இறக்குறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியதிலிருந்தும் கொஞ்சம் செலவு செய்யும் வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள் ஒரு வசனம் வருது. நீங்கள் செலவு செய்கிறீங்க, எதை செலவு செய்கிறீங்கன்னா வேண்டாத செலவு செய்கிறோம், வேஸ்ட்டாக யூஸ் இல்லாமல் இருக்கா, அதிகப்படியாக இருக்கா, அதை செலவு செய்கிறோம். நம்மளை விரும்பி வச்சுக்கிற ஒன்றை செலவு செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம் யாருக்குமே. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, நீங்கள் தர்மம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் விரும்பியதிலிருந்து கொஞ்சம் செய்யணும். விரும்பியது எல்லாத்தையும் செய்யணும் அவசியம் இல்லை. விரும்பாத நீ செய்யுங்க. எதை ரொம்ப விரும்புவீங்களோ அப்படி 10 பொருள் இருந்தால் அதுலேருந்து ஒன்று என்ன செய்யணும், தர்மம் செஞ்சால் தான் அல்லாவுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னு வரும்னு ஒரு இலக்கணத்தை அல்லாஹ் சொல்கிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புவற்றில் ரொம்ப விருப்பமானதிலிருந்து ஒன்றை சிலதை தர்மம் செய்யும் வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். வசனம் ஆல இம்ரானில் 3வது சூறாவில் 92 இது. இந்த வசனம் அருளப்பட்ட உடனே அபூ தல்ஹாவுக்கு அந்த வசனத்தை கேட்குறாரு. கேட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்துடுறாரு. அப்போ விரும்பியதில் அல்லாஹ் தர்மம் செய்ய சொல்கிறானே, நமக்கு ரொம்ப விரும்புனது இந்த தோட்டம் தானே, அதை தர்மம் செய்வோன்னு இந்த ஆயத்து இறங்கினவுன்னு ஒரு அமுல்படுத்த பார்க்குறாங்க. நம்ம குர்ஆனை போயிட்டு இந்த காலை கேட்டு இந்த காலை விட்டு போயிடுவோம். ஆனால் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, அதை கேட்டாங்கன்னா அதை செயல்படுத்தணும். விரும்பியதிலும் தர்மம் செய்ய சொல்கிறாங்கன்னா எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அதை செய்வது அல்லாஹ் விரும்புகிறான்டா, அதை நம்ம செய்யத்தானே வேணும் என்பதற்காக என்ன செய்கிறான்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதரை இந்த வசனம் சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன்னு சொல்கிறான். எனக்கு விருப்பமான சொத்து என்பது இந்த பைருஹா தோட்டம் தான். நான் என்கிட்ட வச்சிருக்கிற சொத்துக்கள்லேயே ரொம்ப விருப்பமானது இந்த பைருஹா தான். அந்த பைருஹாங்கிற தோட்டத்தை இன்னஹா சதகத்துன் லில்லாஹ், அது அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்கிறேன். அர்ஜு பிர்ரஹா ஒதுஹுரா இந்தல்லா, இதனுடைய நன்மையும் இதனுடைய கூலியையும் அல்லாஹ்விடத்தில் நான் எதிர்பார்க்குறேன். அப்படி நான் மொத்தமாக அந்த பைருஹா தோட்டத்தை தர்மமாக தந்துடுறேன் அப்படிங்கிறாரு. ஃபலாஹா யா ரசூலுல்லாஹ் ஹைது விஷயத்தை உங்கள் கையில் நான் தந்துடுறேன், நீங்கள் விரும்பினபடி ஏதாவது செஞ்சுக்கிறீங்கிறார். தந்துடுறேன்னு சொல்லி 4 பேருக்கு பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லலை, ரசூலுல்லாஹ் கையில் தரங்கிறார். நான் தர்மம் செய்கிறேன்னா உங்கள் கையில் தந்துடுறேன், நீங்கள் எதெல்லாம் நல்ல காரியம் நினைக்கிறீங்களோ அதுக்கு பயன்படுத்திக்கிறங்க என்று ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறார். இந்த மாதிரி ஒன்றை வந்து உலகத்தில் உள்ள எந்த ஒரு இயக்கத்தில், ஒரு கட்சியில், ஒரு சங்கத்தில், ஒரு ஜமாத்தில் யாராவது சொன்னால் என்ன ஆகும், லட்டு மாதிரி வாங்கிக்கிடுவாங்க. நமக்குள்ளே தர்றாரு, நம்ம கையில் ஒப்படைக்கிறாருன்னு வாங்கி கொள்வார்கள். ஏன்னா அந்த சொத்துடைய மதிப்பை பார்ப்பாங்களே தவிர யாரை பார்க்க மாட்டாங்க, அவரை பார்க்க மாட்டாங்க. அவருடைய நிலை என்ன, அப்படி செய்யலாமா, அவருக்கு சொந்த பந்தம்லாம் இருக்குமே, ஒரு புள்ள குட்டிகள்லாம் இருக்குமே, அதுகளுக்கு பாதிப்பு ஏற்படுமே என்பதையெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. சொத்து பெரிய சொத்தாக இருக்குது, ஒருத்தன் வந்து தர்றேங்கிறான், கடைசி வரைக்கும் வாங்கிக்கிறோம், இப்படி தான் எல்லாருமே நினைப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா, கஷ்டமாக வேறு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு இருந்த நிலையெல்லாம் ரொம்ப சிரம தசை, பொருளாதாரம் இல்லாமல் கஷ்டமான ஒரு நேரத்தில் இருக்கிறாங்க. அப்போ இப்படியான ஒன்று வரும்போது பொது காரியத்துக்கு தந்தாருன்னு சொன்னால் அதை வாங்கி அதன் மூலமாக ஏழைகளுக்கு கொஞ்சம் பங்கிட்டு கொடுக்கலாமே நினைக்கலாம். அப்படியும் நினைக்காம என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பஹில் லாக்க மாலின் ராபிஹுன், அப்படி செய்யாத, இது நல்ல லாபம் தரக்கூடிய சொத்தாக இருக்குது. உனக்கு லாபம் தர அந்த சொத்தை வச்சுருந்தேன்னு சொன்னால் அதுலேருந்து நிறைய பயிர் பச்சையெல்லாம் விளைய, அந்த பேரிச்சம்பழம்லாம் அதிகமாக விளையும்னு நினைக்கிறேன், அதிகம் லாபம் தரக்கூடியதாக இருக்கிறது என்று 2 தடவை சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நீ சொன்னதை நான் கேட்குறேன், நீ நல்லதை தான் செய்கிற, தர்மம் தானே செய்யணுங்கிற, தர்மம் செய்ய முடிவு எடுத்துட்ட, அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்கிறான், செயல்படுத்த விரும்புகிற நல்ல விஷயந்தான். அதனால வாரா அன் தஜாலஹா ஃபில் அக்ரபீன், உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு நீ பிரித்து கூடாதான், அதான் உனக்கு சொல்கிற முடிவுன்ட்டாங்க. இந்த தர்மம் செய்யணும், ஏன்ட்ட தராத, புது காரியம்னு கண்டவர்களையும் கொடுக்காத, நீ என்ன செய்ய, உனக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, சின்னப்பா பெரியப்பா மாமா மச்சான் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துரு. வாரா நான் விரும்புகிறேன் அன் தஜாலஹா ஃபில் அக்ரபீன், உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு நீ என்ன செய்ய, நீ பிரித்து கொடுத்தால் அந்த செலவழித்த நன்மையும் கிடச்சி போயிடும், சொந்தக்காரங்களை கவனித்த நன்மையும் கிடச்சி போயிடும். அப்போ உறவினர்கள் இந்த மாதிரி நம்ம சொந்தக்காரர் நம்முடைய பொது காரியத்தை கொடுத்துட்டாருன்னு வேதனைப்படுவாங்க. அவங்களுடைய உறவுகளும் பிரியாமல் இருக்கும் என்று சொல்லி அவருக்கு எவ்வளோ அழகான யோசனை சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவர் விரும்புகிற ஒன்றை நிறைவேற்றி கொடுக்குறாங்க,
அவருடைய குடும்பம் பாதிக்காத வகையில், அவங்க சொந்த பந்தங்கள் வெறுக்காத வகையில் அழகான முறையில் ஒரு தீர்வு சொல்லி உன் சொந்தக்காரங்களை கொடுன்னு சொன்ன உடனே அப்படியே செய்கிறேன், அஃபால் யாரை சொல்லலாம், அந்த மாதிரியான செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய சொந்தக்காரங்க மாமா மக்களுடைய அதெல்லாம் பிரித்து கொடுத்தாரு என்று சொல்லி அது புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இது 2318 வருது. இதில் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், பொருளாதாரம் என்று வரக்கூடிய நேரத்தில் யார் எவ்வளோ கஷ்டத்தில் உள்ளவர்கள் கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு அவங்களுடைய நிலைமையை கவனிக்காமல் இப்படி கொடுக்குறாரு. அவருக்கு சொந்த பந்தம் இருப்பாங்களே, இவர் கொடுத்துட்றாரு இது ஆர்வத்தில், அவங்க இதை எப்படி எடுத்துக்கொள்வாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பிறர்னால நான் கவனத்தில் கொண்டு ஆலோசனை சொல்கிறதுனால அதை சொல்ல முடிகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வைத்து ஒரு இறை தூதராக மட்டும் இல்லாமல் இருந்தால் அதை என்ன செய்யலாம், கஜானா அரண்மனை கட்டிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறோம், கோட்டை குத்தலம் கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிறோம் என்று ஏதோ ஒரு பணிக்கு என்ன செய்யலாம், அதை வாங்கி கொள்ளலாம். அவ்வளோ மதிப்பு மிக்க ஒரு சொத்தாக இருந்தும் கூட அதை உறவினருக்கு கொடுக்க சொன்னாங்களே தவிர என்னிடத்தில் கூடு என்று என்ன செய்யலை, சொல்லலை என்பதை பார்க்குறோம். அப்போ இது பிறரோடு சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய நன்மையை நாடுகிறார்கள், அதை பார்க்குறோம். அதே மாதிரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிரை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அவங்க தகப்பனார் அப்துல்லாங்கிறவர் ஆரம்ப காலத்தை சஹாபி, பத்ர் போரில் அவர் கொல்லப்பட்டார், அந்த மாதிரி செய்தெல்லாம் உஹது போரில் கொல்லப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அப்போ ஜாபிர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இளம் வயசு பிள்ளவர், இளைஞர். அவர் வீட்டு வாசலில் உட்கார்ந்துருக்கிறார், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கடந்து போனார், அவரே சொல்கிறார், நான் என் வீட்டு வாசலில் உட்கார்ந்துருந்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கடந்து போனாங்க. கடந்து போகும்போது அஷார இலைய சைகை செஞ்சாங்க, இப்படி வான்னு சொன்னாங்க. கூப்பிடுறதுக்கு வான்னு கூப்பிடவும் கை நாள கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, அஷார இலைய சைகை செஞ்சு என்னை கூப்பிட்டார்கள். இப்போ கும்து இலை, நான் அவரோட கிட்ட நெருங்கி போனேன். உடனே ஃபஹத பியதி, என்னுடைய கையை பிடித்து கொண்டார்கள். ஜாபிரை பார்க்குறாங்க, இங்கே வாப்பான்னு கூப்பிட்றாங்க. அவர் கையை பிடிச்சி என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டே போகிறாங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு ஹல்மின் கதாயின், சாப்பிட ஏதாவது இருக்கா, இவருக்கு சாப்பாடு கொடுன்னு கூட்டிகிட்டு வர்றாங்க. அதாவது ஜாபிர் பெரிய தியாகியாக இருந்ததுனால, ஆரம்ப கால முஸ்லீமாக இருந்தார், பெரிய ஷஹீதா, பெரிய தியாகினால அவருடைய பையன்கிற வகையில் அவ்வளவுக்கு பிரியம். அதனால் அவர் பார்த்தோன்னு என்ன செய்யணும், இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், நம்ம வீட்டில் கொண்டு சாப்பாடு கொடுப்போண்டு அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டது எதுக்குன்னு கேட்டால், வீட்டில் சாப்பிட்றதுக்காக வேண்டி. வீட்டில் சாப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்செல்லாம் கூப்பிட்டு வரல, என்ன இருக்குதோ அதை கொடுப்போன்னு கூப்பிட்டு வர்றாங்க. வீட்டில் கேட்குறாங்க, ஹல்மின் கதாயின், ஏதாவது உணவு இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்போ வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 ரொட்டிகளை கொண்டாந்து வைக்கிறாங்க. அதை ரசூல்லா முன்னாடி வச்ச உடனே அவரை உட்கார வச்சு ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ரொட்டியை தனக்கு வைத்து கொண்டார்கள், ஒரு ரொட்டியை அவருக்கு வைத்தார்கள், இன்னொரு ரொட்டியை பாதியாக்கி அவருக்கு பாதி இவருக்கு பாதியாக வைத்து 1 ரொட்டி, ஆளுக்கு 1 ரொட்டி எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துகிட்டு அப்புறம் கேட்குறாங்க, ஏதாவது குழம்பு இருக்குதான்னு கேட்குறாங்க. சுற்றி ஒன்றா வச்சாச்சு, குழம்பு வேணும், வெறும் ரொட்டி எப்படி சாப்பிட்றது, ஏதாவது குழம்பு சால்னா ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் செய்ய இல்லா செய்யும் மின் ஹல்லி, சிர்கா காடி வினிகர், இந்த வினிகர் தான் இருக்குது, வினிகரை தவிர ஒரு குழம்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதை கொண்டு வாங்க, அதை விட சிறந்த குழம்பு என்ன இருக்குது என்று அதை கொண்டு வர சொல்லி அந்த வினிகரில் முக்கி சாப்பிட்றாங்க. சிறந்த உணவுன்றதை சொல்கிறாங்க. இதெல்லாம் சிறந்த உணவு கிடையாது. என்ன செய்கிறாங்கன்னா, எதையுமே இல்லை, அதை ஒரு குறையாக எடுத்துக்கொள்ளாத தன்மை இருந்தால் தான் இப்படி சொல்ல முடியும் அது சிறந்த உணவு உண்டு. இதில் 2 விஷயம் பார்க்குறோம். ஒரு ஆரம்ப காலத்து தியாகின்னு ஒருத்தர் வரும்பொழுது அவருடைய பிள்ளையை பார்த்த உடனே இவர் கூட்டிகிட்டு போய் விருந்து கொடுக்கணும், உபசரிக்கணும்னு மனசில் தோணுதில்ல. எவ்வளோ சமத்துவமாக கருதுறாங்க, சகோதரத்தமாக கருதுறாங்க. இவர் கேட்கவும் இல்லை, சாப்பாடுலாம் கேட்கல, அவரே உட்காந்துருக்காரு, வாசலில் உட்காந்துருக்காரு. இங்கே வாப்பான்னு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுக்கணும் என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் யாரையும் அவர் பெரிய தரஜாவில் உள்ள ஒரு தகப்பனார் அந்த சூழலால் இருந்தார். இவர் பெரிய தரஜாவில் உள்ள பெரிய ஆள் கிடையாது, பெரிய ஸ்காலர் கிடையாது, சின்ன பையன். அப்படி இருந்தால் கூட என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரையும் கவனிக்கிறாங்க. இவர் இந்த மாதிரி இவர் கவனிக்கணும், அவர் போனதில் ஒரு பொம்பளை பிள்ளை கொடுத்தாங்கல்ல, அந்த ஆடையை கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்று கவனித்து என்ன செய்கிறாங்க. தியாகிகள் ஆரம்ப காலத்தில் பாடுபட்டவங்கள்னு சொன்னால் அவங்க குடும்பத்தினரை கூட நம்ம கவனிக்கணும், உபசரிக்கணுங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, இது அகமதில் வரக்கூடிய செய்தி. ஒரு ஆள் இளைஞர் வர்றார், ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த விபச்சாரம் செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருங்க எனக்கு அப்படின்னு கேட்குறாரு. யாராவது கேட்பாங்களா? எந்த ஒரு ஜாதியில், எந்த ஒரு சமுதாயத்தில், எந்த ஒரு மதத்தில் அது கேட்க முடியாது இதை. ஆனால் அவர் என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ்ட்ட ஈர்தன்லி பிஸினா, எனக்கு நான் எல்லாத்துலையும் கரெக்டாக இருப்பேன், இந்த விபச்சாரத்தில் எனக்கு தப்பிக்க முடியலை, அதனால் அதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மக்களுக்கு என்ன கேட்டால் என்ன செய்வாங்க, மக்கள்லாம்
ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த மாதிரி கேட்டால் பார்க்குறவங்க என்ன செய்வாங்க, கொந்தளிச்சு போய் அதை போய் அமுக்குறதுக்கு எல்லாம் என்ன செய்கிறாங்க, கோபத்தோடு எழுந்து வர்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, விடுங்க விடுங்க அவரை விடுங்க, இங்கே அவரை கிட்ட கூப்பிடுங்கிறாங்க. கிட்ட கூப்பிட்டு வச்சு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவர் முன்னாடி உட்கார வச்சு ஒன்றும் கண்டிக்கவே இல்லை, எப்படி புரிய வைக்கிறாங்கன்னு பார்க்குறேன். அது கேட்குறாங்க, அத்துஹிப்புகுல் உம்மிக்க, நீ வந்து விபச்சாரம் செய்ய பர்மிஷன் கேட்குற, சரி உங்கள் தாயார் இந்த விபச்சாரம் செய்கிறத நீ விரும்புவியா என்று கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், லா அப்படி செய்ய, அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நான் செய்வேன், அதை விரும்ப மாட்டேன், மக்கள் விரும்ப மாட்டாங்க, எந்த மக்களும் தங்களுடைய தாயாருக்கு வந்து விபச்சாரத்தை என்ன செய்ய மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அஃபத்துஹிப்புகுலி இப்னத்திக்க, உன்னுடைய மகளுக்கு நீ இந்த விபச்சாரத்தை அனுமதிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் நான் எப்படி அதை செய்வேன், அப்போ மக்களும் கூட விரும்ப மாட்டாங்களே, யாரும் அப்படி செய்ய மாட்டாங்களேங்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, அஃபத்துஹிப்புகுலி யுஹ்திக்க, ஒன்று ஒன்றா கேட்குறாங்க, உன் சகோதரிக்கு நீ இது விரும்பியான்னு கேட்குறாங்க. அஃபத்துஹிப்புகுலி அம்மத்திக்க, உன்னுடைய மாமிக்கு இதை விரும்புவியான்னு கேட்குறாங்க. அஃபத்துஹிப்புகுலி ஹாலத்திக்க, உன் சின்னம்மாவுக்கு விரும்பி, ஒன்று ஒன்றா கேட்டது சொல்கிறாங்க, ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. எதுக்குமே அவரை நான் விரும்ப மாட்டேங்கிறாரு. அப்போ உனக்கே தெரியுது, உன் குடும்பத்தை சேர்ந்த யார் விசாரம் செஞ்சாலும் பிடிக்காது, வேறு பெண்கள் விசாரம் செஞ்சால் பிடிக்குமா உனக்கு, எப்படி புரிய வைக்கிறாங்கன்ற இந்த லாஜிக்கை புரிய வைக்கிறாங்க. விசாரம்னு சொன்னால் உன் குடும்பத்தில் யாராவது செஞ்சினா கோவம் வருது, அதே மாதிரி தான் அந்தந்த குடும்பத்தில் உள்ள பெண்களும் கோவம் வரும், அவனுடைய குடும்பத்துக்கு கோவம் வரும். ஒரு பெண்ணோட விசாரம் பண்ணின்னு சொன்னால் அவனுடைய சொந்தம் பந்தங்க கோவிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்ம கேட்ட கேள்வி எவ்வளோ பயங்கரமான கேள்வின்னு ஒரு விளங்குது. இதை வந்து இதான் சட்டம் என்னடா பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், விளங்க 2 போடு அடிச்சு விடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். என்ன கேட்குறான் அந்த ஆள், 2 தட்டி அனுப்பி விடுங்கன்னு சொல்கிற ஒரு விஷயம் தான் இது. நம்மளை வந்து அப்படி தான் செய்வோம். எந்த விஷயத்தை கேட்குறான், இது பெரிய பாரதூரமான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இது சர்ச்சைக்கே இல்லாத ஒரு விஷயம், யாராக இருந்தாலும் தப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம், இதுக்கு போய் பர்மிஷன் கொடுனா எப்படின்னு கோபம் தான் வரும். கோபமே படாமல் அடக்கி அவருக்கு விளங்க வைக்கிறாங்க. அப்போ வந்து நீ உங்கள் குடும்பத்தில் யாருமே அப்படி செய்யக்கூடாதுன்னு நீ விரும்புவது, அடுத்த குடும்பத்தில் உள்ளவங்க அப்படி செய்யணும்னு எப்படிப்பா நீ விரும்புகிற, நீ மட்டும் செய்ய முடியாதுல்ல, வேறு குடும்பத்து பெண்ணோட தானே விசாரம் செய்வேன், அப்போ அந்த குடும்பத்து பெண்கள் மட்டும் விசாரம் செய்யலாம், உங்கள் குடும்பத்து பெண்கள் மட்டும் செய்யக்கூடாதா அப்படிங்கும்போது அவர் உரைக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் எனக்கு ஏதாவது துவா செய்யுங்கன்னா அல்லாஹ் துவா செய்கிறாங்க. அல்லாஹும் மௌஃபிர் தம்பகு, இறைவா இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, ஓ தஹீர் கல்பகு, இவருடைய உள்ளத்தை வந்து தூய்மையாக்கி வையி, ஓ ஹஸ்ஸின் ஃபர்ஜகு, இவருடைய கற்பை காப்பாற்றும் துவா செய்கிறாங்க. அதுக்கு பிறகு நான் எந்த பொண்ணும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறார். இந்த துவாவுக்கு பிறகு அந்த ஒரு எந்த நோய் இருந்துச்சோ அது இந்த பிரார்த்தனைக்கு பிறகு என்னிடமிருந்து போய்விட்டதுன்னு சொல்கிறார். அப்போ பாரதூரமான ஒரு விஷயத்தை சொன்னால் கூட நம்மளாம் எப்படி எடுத்துக்கணும், இப்படி எடுத்துக்கொள்ளலை. அது யார்கிட்ட வந்து சொல்கிறார், எப்படிப்பட்ட இடத்துல சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறார். மகத்தான ஒரு அந்தஸ்தில் இருக்கிற ஒரு ராஜாட்ட சக்கரவர்த்தின்னு சொல்கிறார். அவ்வளோ லைட்டாக எடுத்துக்கொண்டு அவருக்கு புரிய தான் வச்சாங்களே தவிர கோபத்தை காட்டலை. இப்படி எந்த சந்திக்கிற எதுவாக இருந்தாலும் அந்த மக்களை வென்றெடுக்கக்கூடிய வகையில் புரியும் வகையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்திருக்கிறார்கள். இது போன்ற அநேக சம்பவங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.